ஓகே நண்பா, நம்ம வீடியோ போட்டு இன்னையோட 5 நாள் ஆயிடுச்சு ப்ரோ. 6 நாள் ஆயிடுச்சு ப்ரோ. வீடியோ எதுவுமே போட முடியல. என்ன ரீசன்னு நான் போக வீடியோவில் சொல்கிறேன் ப்ரோ. நீ ரொட்டேட்டர் ஓட்ட போகலான்னு கிளம்பிட்டேன். டிரைவரும் எவனும் வரல. இப்போ நான் 1 மணி நேரமாக என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறேன்னு பாருங்கள். இதெல்லாம் வெறும் பூண்டு. இது நேற்று ஓட்டிட்டு டிரைவரும் பிடிங்க அறிஞ்ச பூண்டு. இப்போ ஓகே நண்பா, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் டெய்லி எங்களுக்கு தான் புடங்குற வேலை. இந்த கத்தியை போட்டு நாங்கள் அனுபவிக்கிறது பாருங்கள். நேற்று ஊழ பிடிங்கி போட்டோம், இன்றைக்கி காலையில் ஊழு. நேற்றுலாம் நான் லோடிங் ஓட்ட போயிட்டேன் ப்ரோ. இன்றைக்கி தான் பிடிங்கிட்டு இருக்கிறேன். சரி, இந்த புடங்குறதை எப்படி புடங்குறன்னு உங்களுக்கும் கொஞ்சம் காட்டலாம் அப்படின்னு தான் ப்ரோ வந்திருக்கிறேன். என்ன கொடுமையாக பாருங்கள். இந்த ரோலெல்லாம் இப்போ பிடிங்கிட்டேன், இவ்வளோ தூரம் பிடிங்கிட்டேன். இப்போ இந்த ரோல் இருக்குது, இந்த ரோலை தான் பிடுங்கணும். புடங்காட்டியும் போதும் நான் அந்த பிளேடு போட்டப்போ இப்படிலாம் போட்டதே இல்லை. இந்த வாழை ஓட்டுறீங்களாம் தயவுசெய்து யாராச்சும் போடுறாங்கன்னு இந்த பிளேடை இது போட்டுறாதீங்க ப்ரோ, செத்துருவீங்க போவோம். ஏன்னா நாங்கள் இதை மாட்டியே எடுக்க முடியல. நீங்களாம் வாழைக்கு இந்த பிளேடை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்கிறதுக்கு இல்லை, இந்த நான் படுறத விட இன்னும் 4 மடங்கு சேர்த்து படுவீங்க. அது வேணால் எனக்கு நல்லா தெரியும். பாருங்களேன் எப்படி சுற்றிக்கிட்டு இருக்குதுன்னு. நம்மளுது ரொட்டேட்டரில் கத்தி தேஞ்சு போனால் எப்படி சுத்தம். கத்தியே இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு 2 மணி நேரம் தானே ஓட்டுறதுக்கு போவோம். அதில் எப்படி தேயும், சரி அதில் எப்படி சுத்தம், அதே மாதிரி சுற்றுது ப்ரோ. இதுக்கு கத்தி பிளேடு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் ஒரு 25 மணி நேரம் தான் ஓடிக்குது. பிளேடோட லைஃப்பை பார்த்தீங்களா, வரல சேர்த்தெல்லாம் ஓட்டல ப்ரோ, வரல் மட்டும்தான். இதுக்கு காஞ்ச காடு கிடையாது, மழை பெஞ்சிருச்சு, வெறும் பதமான காடு மட்டும்தான் ஓட்டுறோம். இதை பிடுங்கிறதுக்கு வேறு வழி ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்க ப்ரோ. நானும் அருவாள் போட்டு இழுத்தேன், அருவாளுக்கும் ஜெட் ஆகலை. கையிலேயே பிடுங்க, கையிலேயே சுற்று, அப்படியே பஞ்சு மாதிரி ரொம்ப இருவலாகவும் சுற்றலை. சரி கையிலேயே உளிக்கலான்னு அப்படியே சுற்றி கழட்டிட்டு வரோம் ப்ரோ. இந்த அளவுக்கு ராவடி பண்ணுதுன்னு பாருங்க. முழு பிரச்சனை காலையிலங்காட்டி தூங்கி எழுந்திரிச்சோன்னே இது இதை ஓட்டல்லாம் என்ன பண்ணோம்னா கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சுன்னா இதை பின்னுக்கு மேலே அப்படியே ரோல் ஆகிக்குது. இது ஒரு பிரச்சனை, அப்படியே விட்டு ஓட்ட முடியல. ஒரு ரோலுக்கு இத்தான மாட்டினா நாங்கள் என்ன தான் பண்ணுறது. இந்த ஓரத்தில் பார்த்தீங்களா இது என்ன கண்டிஷன் இருக்குன்னு. ஓரத்தில் இருக்கிறது அதுக்கு மிச்சமாகுது. ஐயோ கடவுளே, தென்னை மட்டை எது கிடைச்சாலும் வெட்டிலாம் போடுற வேலை இல்லை ப்ரோ. அப்படியே ரோல் ஆகிறது தான் வேலை. இந்த கத்தி எது கிடைச்சாலும் இழுத்து உள்ளே நான் சுற்றிக்குவேன் அப்படின்னு சுற்றிக்கிது. ஏதாச்சும் கத்தினா வெட்டுமா, இது வெட்டுற வேலையே கிடையாது, ஒன்லி சுற்றுறது தான். ஓகே ப்ரோ, இந்த ரோலை க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன் ப்ரோ. ஓகே நண்பா, பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்தையும் பிடிங்கிட்டேன், கம்ப்ளீட்டாக பிடிங்கிட்டேன். எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. இது லைட்டாக பில்லு தாக்குது, மண் ஓட்டிகிட்டு இருக்குது, அவ்வளோதான் ப்ரோ. பாருங்கள், அரை கத்தி தேஞ்சு போச்சு. என்னோட 22 மணி நேரத்தில் 24 மணி நேரம் ஓடிக்குது. இன்னொரு 20 மணி நேரம் ஓடுமா. அந்த கத்தியை பார்த்தீங்களா, இந்த கத்தியோட லைஃப்பை பார்த்தீங்களா, இது சூரி மாதிரி போயிடுச்சு. இதுக்கு ஒரு பஞ்சாயத்து என்னென்னா, இதுக்கு எனக்கு ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு கத்தி இல்லை. இது எப்படி நான் அந்த செட்டெல்லாம் தேய்ச்சி கட்டி தொலையணும் தெரியல. பணம் போனால் போயிட்டு போது எடுத்து போட்டோம், ஓடி தேஞ்சா பரவாயில்லையே, இப்படி பண்ணுதே. எல்லாம் ரோலாவது டெய்லியும் இவ்வளோ காலையில் இழுத்து தேஞ்சா நம்ம என்ன தான் பண்ண முடியும். சரி ஓகே, இப்போ என்னத்து என்ன பண்ணுறது. ஓகே நண்பா, இன்றைக்கி நாமளே தான் ஓட்டணும். நானே தான் வீடியோ எடுக்க போகிறேன். என்னுடைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் அவளோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ப்ரோ. ஓகே நண்பா, அங்கேருந்து எடுத்துங்க நிறுத்தியாச்சு. ஒரு தொடச்சிக்கிட்டு பங்கில் போய் ஒரு 3000 டீஸ் அடிச்சுக்கிட்டு இப்படியே போகலாம். இன்றைக்கி இன்னும் கோவிலுக்கு ட்ரிப் இறங்கிட்டு இருக்குதான், கோவிலும் இன்னும் வரல. அப்புறம் சுஜித்தும் காலேஜ் போயிட்டான், அதனால் நாம் தான் போயாகணும். நாமளே போய் ஓட்டுவோம், என்ன பண்ணுறது. வண்டி ஓட்டி இன்னையோட 6 நாள் ஆகுது ப்ரோ. மொபைல் எடுத்தான் பாப்பா. நீங்கள் என்னாச்சும் போய் தண்ணி எடுக்கல, தண்ணி ஊற்று. நீங்கள் என்னாச்சும் போய்
தண்ணி இருக்குது நான் போதும் அரட்டப்பா இருக்குது நான் வாங்கிக்கிறேன். சரி ஊற்றிடு இந்தாங்க சீக்கிரம் ஊற்றிடுவா. நான் முன்னையே ஊற்ற சொன்னல. வைக்கிறேன்பா. இன்றைக்கி நாம் தான் எடுத்துகிட்டு கிளம்புறோம். இன்றைக்கி வந்து ஓட்டி போட்ட காடு 5 கிலோ ஓட்டி போட்ட காடு. அது எப்படி இருக்குதுன்னு ஓட்டுறதுக்குன்னு போய் பார்ப்போம். கிளம்பு வரைக்கும் அஜித்தும் வந்து அவங்க வண்டிக்கு பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு அஜித்தும் போயிட்டான். ப்ரோ வேறு வழியே இல்லை. இன்றைக்கி நாம் தான் ஓட்டி ஆகணும். ஓட்டுனையும் ஓட்டினா எவ்வளோ காடம் முடிச்சிடலாம். கேட்டால் வந்து அதான் பண்ணுறேன் இதை பண்ணுறேங்கிறாங்க. ஓகே இன்னைக்கு போய் ஒரு 22 மணி நேரம் ஓடிக்கிறோம் கத்தி. இன்றைக்கி எவ்வளோ நேரம் ஓடும் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோவில் போய் எல்லாம் கிளியராக பார்ப்போம். நீங்கள் 5 கிலோ போட்ட காடு இல்லை பூண்டு காடு இல்லை நார்மல் காடாக இருந்தால் அருமையாக டெஸ்ட் இருக்கும், அருமையாக வரும் அப்படிங்கிறாங்க ஒரு சில நண்பர்கள். அதை போய் இன்றைக்கி பார்ப்போங்க. அதில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு. பூண்டு இல்லாத காட்டில் எப்படி அருமையாக வெட்டுதான் வெட்டுலையா ஏன்னாலும் போய் பார்ப்போம். வாங்க போகலாம். ஓகே ப்ரோ டீசல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. போய் ஒரு 2000 டீசல் எடுத்து வந்துடலாம். டீசல் ரயில் இருக்குது 3000 டீசல் எடுத்து வந்துடலாம் ப்ரோ. ஏன்னா டீசல் என் தம்பியும் ஜெயிச்சு போட்டு போயிட்டானா. இவர் நேற்று சுற்றிட்டு வந்தானா ஜோடி வந்துட்டு இன்னைக்கு காலேஜ் போகிறேன்ட்டு முன்னாடி போயிட்டான். என்ன பண்ணுறது, ஒரு வண்டியில் இருக்கிறத ஓட்டம் எந்த டிரைவருமே வரல. யாரை கேட்டாலும் எல்லோரும் பேசிக்கிறாங்க. உழவு ஓட்டுற பற்றி அவனுமே இல்லை. அதனால் போய் ஒரு மறையை அடிச்சு போய் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஓட்டிக்கலாம். எனக்கு வந்து நாளைக்கு ரோடு ஓட்டணும்னு சொல்லிக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா ஓட்டிக்கலாம் ப்ரோ. வந்தாச்சு. எவ்வளோ முடியுமோ நல்லா ஓட்டிக்கலாம். பந்தல் வேறு இப்போ புதுசாக நேற்று தான் போட்டாங்க. சிஎன் 3000 கடி. ஏறு மேல எங்கடா அந்த பழைய ஆப்ரேட்டர் காணா? அவரு ட்ரைனிங் போய்க்கிறார். இதே வேலை தான்டா. ஃபஸ்ட்டே உனே இருந்துருக்கலாம். லைசன்ஸ் கூட போயிருந்தான். கூட்டுட்டானா இவன்ட்டு இருந்தா வண்டி பல மாதிரி இருக்குடா. இதான் நிற்க மாட்டேன். வலை இன்னும் எடுக்கல நீ. அது எதுக்கு உங்கள் பங்கில் அப்படி சுத்தமாக வருது. செமையாக வரும். இதே வாங்கிட்டியா? நீ பெரிய ஆள் தான். பேசுவில் விட்டு ஆடி இருக்கிறான்னு தெரில. அப்போ தான் உன் மூஞ்சி தான் ரெக்கார்டில் காட்டணும். அப்போ தான் எங்கள் பங்கில் இப்படி ஒரு மாதிரி கோபிக்கிறான் நல்லா ஓட்டு டீசல் அடிப்பான் அப்படின்னு சொல்லி விளம்பரம் ஒன்று தான் பண்ணுவோம். நல்லா இருக்கும். இது கலப்பை எப்படி போடுவேன்? கலப்பை கடையில் பட்டறையில் போடுவேன். கலப்பை வண்டியில் எப்போ போடுவோம்? என்ன ஆகுது இந்த பக்கம் ஏதாவது வேலை வந்தால் மூட்டு சைடில் கொஞ்சம் பூண்டுக்குது ஒரு ஓட்டினா போதும். அதுதான் கேட்டேன். சரி ஓட்டிக்கலாம். வேறு ரொட்டாட்டிலே ஓட்டிக்கலாம். ரொட்டாட்டில் ஓட்ட முடியாது. கல்லுக்குதா? கல் இருக்கும். ரொம்ப கல்லா? ஆமாம் கல் லைட்டாக இருக்கும். படப்படன்னு அடிக்கும். பூண்டு கொஞ்சம் உயரமாக இருக்குது. ஆனால் செட் ஆகாது. சரி கலப்பியாக இருந்தால் கொஞ்சம் ஒரு பூண்டு எடுத்துடலாம். அதுக்கு தான் கேட்டேன். சரி ஓட்டி தரேன். உன் தம்பிடி சொன்னேன். சரி வண்டி வர நாளைக்கு வருவனா? சரி வாடா அப்படியே வாடா. கலப்பு வரும்போது நீ ஏன் பார்ப்பீல? முள்ளு தான் இருக்குது. பூண்டு தான் இருக்குது. முள்ளெல்லாம் கிடையாது. சரி ரொட்டாட்டு வரும்போது அவனை இப்பயே கூப்பிட்டுருந்தா ஒரு ரோட்டம் ஓட்டி வந்த மாதிரி. இந்தா உங்களுக்கு காய்ச்ச வேண்டி போடா. சரி சார் ஓகே ப்ரோ. எங்கள் பங்கில் எப்படின்னா இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு மேலே டீசல் அடித்தா கடனை அடிக்கலாம். நாளைக்கு காலையில் 9 மணி வரலும் அந்த கடனை அடிக்க முடியும்.
நாளைக்கு காலையில் 9 மணிக்கு அந்த பழசை பணம் கொடுத்துட்டு தான் புதுசு அடிக்க முடியும். நீங்கள் பக்கத்தில் அடிக்கிற தேசில் பக்கத்தில் இது மாதிரி கடை விட்டு அடிப்பாங்களா? இல்லை ப்ரோ, எங்கள் பங்கெல்லாம் வந்து கடனாக விட மாட்டாங்க, ரெடி காசு தான், அப்பயே பணத்தை கொடுத்து அடிக்கணுமா? இல்லை எங்களை மாதிரி வந்து ஏன்னா இப்போ மணி 8 ஆகுது, அதனால் இப்போ டீசல் அடித்தா நான் ஒரு நேரத்தில் கேட்பாங்க, அதனால் கையில் காசு இருக்குது, அதனால் காசை கொடுத்து அடிச்சுட்டு வந்துட்டேன். இதே 9 மணிக்கு அடிக்கிறத 9 மணிக்கு மேலே அடிக்கிறத கடனை அடிச்சிக்கலாம். இன்றைக்கி பொழுதுனையும் அடித்து நாளைக்கு காலையில் 9 மணி வரலாம் கடனை அடிச்சிக்கலாம். 9 மணிக்கு பழத்தை கொடுத்துட்டு தான் புதுசு அடிக்கணும். இது மாதிரி யார் யார் பங்களா அக்கௌண்ட் வச்சு அடிக்கிறீங்க என்னென்னு கம்மியில் சொல்லுறோம், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் இப்போ தான் அடிச்சாகணும். எவ்வளோ தான் வந்தாலும் பெரிய மாட்டேங்குது. டீசலுக்கே போயிருது. எங்கே கடனே கட்ட முடியலையா? டீசலுக்கு தான் சரியாக இருக்குது வர்றது. அதுவும் ஒரு ஐட்டம் பத்தாது பாருங்க. அடுத்தது இந்த 3000 ரூபாய் அடிச்சுட்டு மறுபடியும் வந்து கடனாக அடிக்கணும். நிலமா அவ்வளோ மோசம். அதனால் என்ன எப்படி சொல்கிறது, 10 ரூபா சம்பாரிச்சு 20 ரூபா செலவாகிற மாதிரி வர மாதிரி வருது. எங்கே போகுதுன்னே தெரில ப்ரோ. அவ்வளோ இதாக இருக்குது. வில்லேஜ் வீடியோ அந்த லேண்ட் வீடியோ போட்டிருந்தாங்கல்ல ப்ரோ, அது வந்து அந்த ஊருக்காரெலாம் வந்து இதெல்லாம் போடாதப்பா, இதெல்லாம் நாளைக்கு பெரிய இஷ்யூ ஆகி போச்சுன்னா வம்பா போயிடும், யாரும் மண் ஓட்ட முடியாத போயிடும், அதனால் இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டெலிட் பண்ண சொல்லிட்டாங்க ப்ரோ. அதனால் அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டேன் ப்ரோ. அதில் நான் 4 நாளாக வந்து வண்டி ஓட்டிக்கிட்டேன்னா, அதனால் வந்து அந்த அந்த ஏரியாவில் தான் மண் ஓட்டிருந்தேன். அதனால் வீடியோ ஷூட் பண்ணவும் இல்லை, வேறு வீடியோவும் நான் என்னோட அப்லோட் பண்ணவும் இல்லை ப்ரோ. இன்றைக்கி ஒரு நாள் ஏரிக்கு லீவ் விட்டுருக்குறாங்க ப்ரோ. அந்த கேப்பில் வந்து சரி இன்றைக்கி வந்து எல்லாம் ரொட்டேட்டர் ஓட்டத்துக்கு ரொட்டேட்டர் ஆம்பு கலப்பையெல்லாம் போட்டு பொண்ணு எடுக்கிறாங்க. சரி அதனால் போகலாம் வந்து அவனுக்கு ஃபீவராக ஆஸ்பத்திரிக்காக போயிட்டு வரான். அவனும் வர்ற மாதிரி தெரியல. சரி இதெல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரோ நானே கிளம்பிட்டேன். சரி ஓகே, நமக்கும் ஒரு வீடியோ இல்லை, 4 நாள் ஆயிடுச்சு. நிறையா பேர் கேட்குறீங்க, கேட்டீங்கலாம் நன்றி ப்ரோ. இன்ஸ்டாகிராமில் கேட்குறீங்க, யூடியூப்பில் கேட்குறீங்க, வாட்ஸ்அப்பில் கேட்குற நண்பர்கள், எத்தனையோ நண்பர்கள் கேட்குறீங்க. எங்களுக்கு ஒருத்தரம் ஓகே. நம்ம தடம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஓட்டணுமா? கீழேயுமா? இல்லை கீழேயுமா? கீழே எத்தனை வயலு? பெரிய வயலு, இது 3 வயலுமா? சரி நான் அங்கேருந்து நடந்து ஓட்டு வரேன். ஆமாம், நான் காடுவாக்கில் தான் ஓட்டுவேன். அப்போ தான் ஆழமாக வரும். நான் நெட்வாக்கில் ஓட்டி ஆப்போசிட்டில் ஓட்டி விட்டுறேன். ஓகே ப்ரோ. அன்றைக்கி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நாம் வர முடியல, அதனால் பிரதர் தான் வந்து ஓட்டுருக்குறாப்புல. வேறு 5 அளவில் ஓட்டி போட்டுருக்குறாப்புல வச்சுக்காங்களா. இப்போ 5 அளப்பில் ஓட்டி இது லைட்டாக கட்டியிருக்குதான். இது வந்து பருத்தி போடுவாங்க, அதனால் வந்து அப்படியே ரொட்டேட்டரில் ஓட்டி அப்படியே மாட்டில் பார் ஓட்டுறாங்களாம் ப்ரோ. வண்டியில் இல்லை, மாட்டில் பார் ஓட்டுறாங்களாம். அதனால் வந்து நாம் ரொட்டேட்டர் மட்டும் ஓட்டி கொடுத்தா போதும் ப்ரோ, அவங்க பார் ஓட்டிக்குவாங்க. இந்த காட்டில் இந்த ரொட்டேட்டர் எப்படி ஆர்பிஎம் ட்ராப் ஆகுது, எப்படி ஓடுது என்னன்னு கொஞ்சம் கிளியரான வீடியோவெல்லாம் பார்க்கலாம். அவ்வளோதான். 5 RPM செட் பண்ணியிருக்கிறேன். 5 RPM செட் பண்ணி எக்கனாமிக்கே போடல, வெறும் 540 தான் ஓடி இருக்கிறேன் ப்ரோ. எத்தனை RPM? நார்மலான RPM தான். ஆனால் இவங்க வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த காலுக்கு இதில் இந்த கால் வாகலே நெட்டாக ஓட சொல்கிறாங்க. அப்போ தான் டெப்த்து நல்லா எடுக்கும், நான் பார் ஓட்டுறதுக்கு ஆப்போசிட்டில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க ப்ரோ. அதனால் வந்து அப்போ எவ்வளோ டெப்த் எடுக்கிறதுன்னு தெரில. ஆனால் லிவரெல்லாம் க்ளோஸ் பண்ணி தான் ப்ரோ வச்சுக்கிறேன். லிவர் வந்து ஓப்பனே பண்ணலை, தூக்கவே கிடையாது. எவ்வளோ டெப்த் எடுக்குது, எவ்வளோ நேரம் ஓடுதுன்னு பார்ப்போம் ப்ரோ. 8 RPM ட்ராப் ஆகுது.
5 கலப்பில் நல்லா 4 வீல் டிரைவில் போட்டு 5 கலப்பை போட்டு புட்டின்னு பிடிச்சி விட்டு போயிட்டாங்க ப்ரோ. வண்டியே திரும்ப மாட்டேங்குதுன்னா பார்த்துக்காங்களா, அவ்வளோ மண்ணு லூஸாக இருக்குது. ஓகே, நல்லா வெள்ளாமல் வந்தால் தான் நம்ம இன்னொரு வேலைக்கு கூப்பிடுவாங்க. தூக்கி பிடிச்சிட்டு ஓட்டினா எப்படி ப்ரோ? நம்மளெல்லாம் உழவு மட்டும்தான் பாவப்பட்டுதான் பார்க்க மாட்டேன் ப்ரோ. என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இறக்கி ஓட்டும். அதே மாதிரி மேக்ஸிமம் ரொட்டேட்டர்லாம் ரிவேர்ஸ் போகும்போது தான் நோட்டல் பண்ணிவிட்டு போவாங்க ப்ரோ. ஜாயிண்ட்டுக்கு எந்த சாதாரணமும் கிடையாது எனக்கு தெரிஞ்சது. இல்லை ப்ரோ, நான் வண்டி ஓட்டி பழகுனதுலேருந்து ரொட்டேட்டரை நோட்டில் பண்ணினதே கிடையாது. சைட்டில் போனால் அப்படின்னீங்கன்னா அது உங்கள் ரொட்டேட்டர் எதோ ஆகலையான்னு தெரியல. நாங்களாம் இப்படி பண்ணாவே எப்படி சொல்கிறது, ஜாயிண்ட் பொழுதுனைக்கும் ஒரு 2 ஜெட்டு பிள்ளையோட உருப்படியாக ஓட மாட்டேங்குது. கார் புட்டுக்கிட்டு போயிடுது ப்ரோ. மற்றபடிக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் பரவாயில்ல. ஆர்பிஎம் டவுனாவது ஓடுது. அது ஏன்னா ஏன் அந்த ஏரி வந்து ஓட்ட வீடியோ எடுக்கூடாதுட்டாங்கன்னா, நிறையா வண்டி ஓடுதில்ல. அதனால் வந்து இதனால் இஷ்யூ வந்து ஏதாச்சும் ட்ராப் ஆகிடுச்சுன்னா வந்து நம்ம பேர் கெட்ட பேர் ஆயிரும். அதனால் வந்து வீடியோ போடக்கூடாது தம்பி அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்காங்களா. அதனால் நம்ம அந்த வீடியோவை எடுத்துகிட்டு ப்ரோ. அந்த வீடியோலனா எத்தனையோ வீடியோ இருக்குது. நம்ம உழவு ஓட்டுற வீடியோலாம் யாரும் கேட்க போகிறாங்க. அதனால் நாம் இதை போடுவோம் ப்ரோ. ஓகேவா? நமக்கு இதுதான் என்றைக்குமே நடந்துடும். அது எப்பயோ ஒரு ஆகிட்டு காற்று அடித்தா தோத்துறது. அது நம்மளால் வந்து ஒருத்தர் கெட்ட பேர் ஆகுதுன்னு இருக்கக்கூடாதுல்ல. அதனால தான் அந்த வீடியோ வந்து நான் எடுத்துட்டேன். சரி, அது போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் ப்ரோ. இன்றைக்கி அந்த ஏரியாலாம் கொஞ்சம் எல்லாம் தொடர்ந்து 10 நாளாக ஓடிட்டு நமக்கு முன்னாடியே ஓடிட்டு இருக்கிறாங்க ப்ரோ. அதனால் வந்து அந்த ஏரி போகிற 2 நாளைக்கு லீவ் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி லீவ் விட்டாங்க. நாளைக்கு ஓட்டுறாங்களா என்னன்னு தெரியல. நாளைக்கு ஓட்டினா திரும்பி அந்த ஏரி தான் ப்ரோ போகணும். அதுக்காட்டி இங்கே இருக்கிற உழவெல்லாம் சுத்தமாக கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி நேரமாக என்னான்னு தெரியல, எந்த டிரைவருமே வரல ப்ரோ. வந்திருந்தால் போகிற ட்ரைவ்லையும் இதுலேயும் ஓட்டி எல்லாமே காலி பண்ணியிருக்கலாம். டிரைவரும் வரலையா, ஏரியே இடிச்சமாக போயிடுச்சு. சரி, ஒன்றும் மாதாப்பில்ல. நம்மளுக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. கை வந்த கலை தான். என்ன ஓடிச்சா நேரத்தாக ஓடினா நைட்டு 10 மணிக்குள்ளே ஓட்டலாம். ஒரு 15-16 மணி நேரம் ஓடலாம். அப்புறம் அதுக்காண்டி என் தம்பிக்காரன் ஃப்ரீயாக இருந்தால் அவன் கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணிடுவான். அதுக்காண்டி எவ்வளோ கராக்கியாக இருந்தாலும் முடிச்சிடலான்னு வச்சுக்காங்களா. இப்படியே தூக்கினா ரொட்டேட்டர்லேருந்து கடன்னு சவுண்டு வரும். சைனி சவுண்டு வரும் ப்ரோ. அதனால தான் நான் நோட்டில் பண்ணி விட்டு ரிவர்ஸ் போகிறதுன்னு வச்சுக்காங்களா. அதே மாதிரி ஒரு நண்பர் நேற்றா முன்னாடி ஏதோ பழனிலேருந்து கால் பண்ணியிருந்தார். ப்ரோ, ரொட்டேட்டர் வந்து ரிவேர்ஸில் மண்ணு தள்ளுவோம் ப்ரோ அப்படின்னு. ரொட்டேட்டரில் வந்து ரிவேர்ஸில் மண்ணு தள்ளாதீங்க ப்ரோ. உங்கள் நல்லதுக்கு தான் ப்ரோ சொல்கிறேன். டோர் பெண்ட் ஆகி போயிடும், பழஞ்சி போயிடும். மண்ணு திரும்பி நீங்கள் ரொட்டேட்டர் ஓட்டும் போது நிறவறது நல்லா நிறவாது ப்ரோ. அவங்களுக்கு என்ன ப்ரோ, பார்ட்டிக்கு என்ன ப்ரோ தள்ளுன்னு சொல்லிவிடுவாங்க ப்ரோ. ரொட்டேட்டர் தள்ளாதீங்க. நாங்களாம் பாருங்கள், ஆம்பு கலப்பிலே பின்னாடி பரம் செட் பண்ணி வச்சுக்கிறோம். அதில் தான் மண்ணு தள்ளுவோம். இப்போ நீ மண்ணு தள்ளப்பா, மூளைக்கு 100 ரூபா, 4 மூளைக்கு 400 ரூபா தரேன்னு சொன்னால் கூட நான் தள்ள மாட்டோம். ஏன்னா தள்ளும் போது நல்லா தான் இருக்கும். அதோட பின்விளைவுகள் கொஞ்சம் மோசமாக இருக்கும். என் அனுபவத்தில் இந்த ரொட்டேட்டரில் இதுக்கு முன்னாடி வச்சுருந்த ரொட்டேட்டரில் மண்ணு தள்ளி புது டோரே பெண்ட் ஆகி போச்சுருக்கோம். அந்த டோர் பெண்ட் ஆகி போச்சுன்னா நிமித்தவே முடியாது ப்ரோ. நீங்கள் என்ன கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அதை நிமித்தினீங்கன்னா பழைய சேப்புக்கு அந்த பிளேடை கொண்டுகிட்டே வர முடியாது. ஏன்னா அடியில் பைப்பு கொடுத்து அந்த பிளேடை வந்து எப்படி வளைச்சிருப்பாங்க, எப்படி சொல்கிறது, அஞ்சாம் வளைச்சிருப்பாங்க, ஸ்டைலாக வளைச்சிருப்பாங்கன்னு வச்சுக்காங்களேன். அதனால் அந்த பிளேடை நம்ம எடுக்கவே முடியாது ப்ரோ. அதனால் தயவுசெய்து ரொட்டேட்டர் மட்டும் ஒரு பேஸில் மண்ணு தள்ளாதீங்க. என்னுடைய ஆழ்ந்த இறந்த கலந்து தெரிவிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கெல்லாம் வந்து டோரே வந்து 12-13,000 ரூபா ஆகி போச்சு ப்ரோ. அதனால் வந்து தயவுசெய்து ரொட்டேட்டரில் பின்னாடி மண்ணு தள்ளாதீங்க. இத்தனை நாள் தெரியாது தள்ளிட்டோம் ப்ரோ அப்படின்னா கூட வேண்டாம். உங்களுக்கு இது வரலாம் டேமேஜ் ஆகுனா நல்லது. இதுக்கு மேலே டேமேஜ் ஆயிரும். கல் ஒன்று மாட்டுச்சுன்னா கண்டிப்பாக டோரை வளைச்சிடும்.
தயவு செய்து ரொட்டாட்டரில் மண்ணு தள்ளாதீங்க. அன்றைக்கே ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், யோடெக் ப்ளஸ் புது வண்டி ப்ரோ, பேஸில் மண்ணு தள்ளனே என்ன இப்போ வச்சு மண் உடனே அடியில் பூந்துருச்சு, ரொட்டாட்டர் ஃபுல்லாக ஹைட் வந்துருச்சிருச்சு. அப்புறமேட்டு இறக்கி விட்டா ரொட்டாட்டர் தூக்கலை, ரொம்ப பொல்ல தூக்குது. கம்பெனிலேருந்து கேட்டால் உள்ள ஒரு லாடு ஒன்று வளைஞ்சி போச்சு, அதை ரீப்ளேஸ் பண்ணால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு ப்ரோ. அப்புறம் நானும் நிறையா நெட்டில் போட்டு சர்ச் பண்ணி பார்த்ததுக்கு அதுதான் கரெக்டாக இருந்துச்சு. அதனால் தயவுசெய்து யாருமே ரொட்டாட்டரில் மண்ணு தள்ளாதீங்க, கலப்பையில் தள்ளுங்க. கலப்பையில் தள்ளுனா ரொட்டாட்டர் மாதிரி அந்தளவுக்கு ஒயர் தூக்காது. அதனால் வண்டியோட ஹைட்ரோலிக்கும் கம்ப்ளைண்ட் வராது, டோர் வளையாது. மெயினாக எனக்கு தெரிஞ்சது அது ரைட்டாக தப்பான்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நிறையா நண்பர்கள் வந்து ஒரு சொல்கிறது தப்பா என்னன்னு கமெண்ட்லேயும் வந்து பார்ப்பாங்க. அதனால் கமெண்ட்டும் பாருங்கள். ஆனால் வீடியோ மேட்ரு தான் ப்ரோ, 4 நாளாக போடாதனால என்ன ப்ரோ ஆச்சு, ஏன் ப்ரோ வீடியோ போடல அப்படியே நிறையா பேர் கேள்வி கேட்குறீங்க. அதுக்கு மெயின் ரீசன் இதுதான் ப்ரோ, அதனால தான் போடல. ஒரு மிஞ்சி போனால் ஒரு 4 நாள் ஏரி வேலை இருக்கும். அந்த ஏரி வேலை முடிஞ்சுட்டா கண்டிப்பாக நான் பழையபடி வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ப்ரோ. வீடியோலாம் போட இருப்பேன், கண்டிப்பாக பழையபடி எல்லா வீடியோ உங்களுக்கு தரேன். என்னென்ன வீடியோ வெயிட்டிங் இருக்குதோ, இந்த செட்டு வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கிறேன், இந்த கட்டு வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன், இந்த இன்னும் நிறையா வீடியோலாம் எடுத்து வச்சுக்கிறேன். என்ன மேட்ருனா ஏன் போடலைன்னா எல்லா வீடியோவும் பாதி கட்டாகி இருக்குதுன்னு வச்சுக்காங்களா, அதனால் என்னால் அதை லான்ச் பண்ண முடியல. இந்த செட்டு வீடியோ ஃபைனல் ஃபினிஷிங் டச்சாக முடியாத வச்சுக்கிறேன், அதனால் அந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியல. அதனால் ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு கம்ப்ளைண்டில் இருக்குது, அதனால் என்னால் எடுத்து போட முடியல. கண்டிப்பாக எல்லா வீடியோவும் தரேன். இன்றைக்கி நான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்துருச்சா, நாளைக்கு லோடிங் ஓட்டுனா தரேன், இல்லை மத்தியானத்துக்கு மேலே கலப்பு ஓட்டினாலும் இன்னொரு வீடியோ ஷூட் பண்ணி என்னால் முடிஞ்சா உங்களுக்கு எடுத்து அப்லோட் பண்ணுறேன் ப்ரோ. ஓரளவுக்கு 1.5 RPM தான் ப்ரோ ட்ராப் ஆகுது. ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது, இது மாதிரி குரங்காடு ஓடுறதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் ஓடுது. வண்டி RPM பாரு, 5 செட் பண்ணேன், 13.5 ஸ்டாண்டர்டாக ஓடிட்டு டெஸ்ட் எடுக்கிற ஆளுது பாருதா, மண் நல்லா தள்ளுது, நல்லா வாரி எரியுது. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூண்டு காடு அப்புறம் நேற்று ஈரோட்டில் ஒரு தம்பி கொடுத்துருந்தாரு, நான் அந்த கத்தியை வந்து பனானா யூஸ் பண்ணலாமா, ஆனால் ரொம்ப ஆசையாக இருக்குது. அந்த தம்பியில ஓப்பனாக சொல்லிட்டேன். ஓகே ப்ரோ, ஒரு வயல் வேலையை முடிச்சிட்டோம், அடுத்து அப்படியே அந்த வயலுக்கு போக வேண்டியதுதான். நீங்கள் ஒன்றும் மழை வராதான் நாளைக்கெல்லாம் பார் ஓட்டி போவாங்க பருத்தி காட்டுக்கு. ஏன்னா இவ்வளோ பணம் செலவு பண்ணி ரொட்டாட்டர் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. வரக்கூடாது, வராது, நம்பிக்கை வைப்போம். நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. எப்படி ப்ரோ? இப்போ இதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆவரேஜாக ஒரு 4.25 to 4.5 லிட்டர் டீசல் எடுக்கும் ப்ரோ. இந்த RPM ட்ராப் ஆனால், இதுக்கு மேலே RPM ட்ராப் ஆனால் தான் பிரச்சனை. இந்த RPM ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஓவர் டெப்த் ஆகும். பில்லு இல்லாத காட்டுக்கு செருமை அட்டகாசமாக இருக்குது. லைட்டாக பில்லு இருந்தால் கூட நோஞ்சாங்கோடி தான் அந்த பிளேடு. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் ப்ரோ, ரைட்டாக தப்பான்னு தெரில, கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரி வரப்பு ஏறி இறங்கும் போத 2 வீலும் ஜோடியாக இறக்காதீங்க. என்ன ரீசன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா 2 வீலும் ஜோடியாக இறக்குனீங்கன்னா இன்னும் இதை வந்து வரப்பு கொஞ்சம் மட்டமாக இருக்குது, ஓகேவா? இதே வந்து ஒரு குளங்கால உயரம் மேட்டில் நீங்கள் வந்து 2 வீலையும் பெரிய வீலை ஒட்டுக்காக இறக்குனீங்கன்னா ரொட்டாட்டரே போய் வரப்பில் மாட்டிக்கும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா டயர் மட்டும் சும்மா சுற்றிக்கிட்டு கிடக்கும், ஓகேவா? அதனால் ரொம்ப கிராஸ் போடக்கூடாது. அதுக்குன்னு ப்ரோ ஆள் உயரம் வரப்பு அதை வந்து நான் வந்து கிராஸ் போட்டு இறங்கிட்டா அப்படின்றாருங்க. ஆள் உயரம் வரப்பெல்லாம் கிராஸ் போட்டு இறங்கினீங்கன்னா வண்டி அப்செட் ஆகி போயிடும். நான் சொல்கிறது ஒரு முழங்கால் உயரம், அதுவும் வரப்பு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது மாதிரி டேப்பராக இருக்கணும், ஓகேவா? கல்லுக்கட்டு வரப்பெல்லாம் இருக்கக்கூடாது. இது மாதிரி மண் வரப்பாக இருந்து டேப்பராக இருந்தால் வண்டி ஒன் சைடாக போட்டு இறக்கிங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, ரொட்டாட்டர் மாட்டாது.
பழைய எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவருக்குலாம் தெரியும் ப்ரோ. இந்த புதுசாக பழவர தம்பிங்களுக்கு தெரியாது. அதனால் வந்து இந்த இது மாதிரி இடத்துலலாம் இறங்கும் போது தான் இது ஆல்ரெடி டேப்பராக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் பள்ளமாக இருந்தால் வந்து ரொட்டேட்டர் மாட்டிக்கும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக டேப்பர் போட்டுக்காங்க. ஆள் வேறு இடத்துக்கு கண்டிப்பாக டேப்பரை போட்டுறாதீங்க. அப்புறம் பின்விளைவுகள் அதிகமாக இருக்குன்னு நம்புகிறேன். அவ்வளோதான் ப்ரோ. இதுதான் இது ஒரு ட்ரிக்ஸு. இது ரைட்டாக தப்பான்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் போன வீடியோவில் நம்ம வீடியோ எப்படி இருக்குதா, பிடிச்சிருக்குதா, போர் அடிக்காத போதா, என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்க ப்ரோன்னு கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து நிறையா நண்பர்களை வந்து அதுக்கு வந்து எப்படி சொன்னீங்க, நல்ல கமெண்ட் கொடுத்தீங்க. ப்ரோ நல்லா இருக்குது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஒன்றும் போர் அடிக்கல, அப்படியே நார்மலாக போகுது, உங்கள் பேச காட்டி இன்னும் வீடியோ பண்ணுங்கள் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறீங்க. என் பேச காட்டி பண்ணுறது பிரச்சனை இல்லை ப்ரோ. எவ்வளோ நேரம் என் மூஞ்சியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் ப்ரோ அது காட்டினா வந்து புரியாது, டக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை காட்டி பண்ணுறேன்னு வச்சுக்காங்களேன். அதில் ஒரு சில நண்பர்கள் வந்து என்னென்னாரு, ப்ரோ மைக் யூஸ் பண்ணுற சொல்கிறேன், மைக்கே யூஸ் பண்ணுற மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. யூஸ் பண்ணுறேன் ப்ரோ, மைக் இன்னும் வாங்கலை, அதுக்கு இன்னும் காசு கிடைக்கல. உண்மை சொல்லப்பட டீசலுக்கே காசு இல்லை, எங்கே போய் மைக் வாங்குறது? கண்டிப்பாக வாங்குகிறேன். மைக் வாங்கி உங்களுக்கு மைக்கு போட்டுக்கிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் இப்போ நான் வந்து எப்படி பேசுகிறேன்னா நல்லா லவுடாக பேசுகிறேன் ப்ரோ. பக்கத்தில் வரவங்களுக்கே காது கேட்குதுன்னா அந்தளவுக்கு நான் பேசியிருக்கிறேன். அதனால் மைக் வாங்கிட்டேன்னா கொஞ்சம் தொண்டை வலிக்காது இருக்கும், நார்மலாக பேசினா கூட போதுன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து நிறையா பேர் வந்து நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்குதுங்கண்ணா, நீங்கள் பேசுகிறது நல்லா இருக்குது, யதார்த்தமாக பேசுகிறீங்க, சகஜமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. ரொம்ப நன்றி ப்ரோ. எனக்கு தேவை நான் சொல்கிற கருத்து 4 பேருக்கு போய் சொல்லணும். அதே மாதிரி 4 நண்பர்கள் வந்து கமெண்டில் எனக்கு இப்படி இல்லைங்க ப்ரோ, நீங்கள் கொஞ்சம் மாற்றி ட்ரை பண்ணுங்கள் இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. அதுவும் ஒரு சில நண்பர்கள் சொல்கிறது அருமையாக இருக்குது ப்ரோ. ஓகேவா? இதனால் வந்து நானும் நிறையா கற்றுக்கிறேன், எனக்கு தெரிஞ்சே 4 பேருக்கு ஷேர் பண்ணுறேன் ப்ரோ. ஓகே நண்பா, அந்த 2வது பிட்டும் ஓட்டி பிடிச்சாச்சு. அடுத்தது இந்த கீழ்வயல் பெரியத்தார் இது ஒன்றையும் ஓட்டி முடிச்சா அவர் தான் கிளம்பலாம் ப்ரோ. அடுத்த சைடு போய் பார்க்க வேண்டியதுதான். ரொட்டேட்டர் இப்போ தூக்கி பிடிச்சிக்கிறேன், இறக்கி முடிச்சு நல்லா செட் எடுக்கும். ஓட்டுன காடு தானே, அதனால் அப்படியே தூக்கி பிடிச்சிக்கிட்டு வச்சுக்காங்கள. அதே மாதிரி பரப்பு ஏறி இறங்கும் போது ரொட்டேட்டரை நோட்டில் பண்ணி விட்ருங்க. நோட்டில் பண்ணி விட்டு தூக்கிக்காங்க, தெரியுதா? அது மாதிரி தூக்கிக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. அதை நோட்டில் பண்ணுறது ஒவ்வொரு நண்பரும் என்ன பண்ணுறாங்க, லைட்டாக அப்படியே தூக்கி பிடிச்சி அப்படியே மாறுவாங்க. வெறும் மண்ணாக இருந்தால் வெட்டிப்பட போகிறோம். இதே அந்த வரப்பில் லைட்டாக கல் இருந்தால் என்ன பண்ணும், ரொட்டேட்டர் தான் கட்டன்னு அடிக்கும். அப்போ நம்ம கிளச்சி அழுத்தி கீரை நோட்டில் பண்ணி வரணும். ஆனால் ஃபஸ்ட்டே நோட்டில் பண்ணி விட்டிங்கன்னா எந்த சேதாரமும் இல்லை, தெரியுதா? அதனால் என்றைக்குமே வந்து வரப்பேறி இறங்கும் போதோ இல்லை ரொட்டேட்டரில் ஏதாவது மாட்டிக்கிச்சினாலோ தயவு செய்து ஆஃப் பண்ணிவிட்டு எதாக இருந்தாலும் செய்யுங்க. வேறு எதாக இருந்தாலும் பணம் கொடுத்து வாங்கி போடலாம், நம்ம உத்தரவு வாங்க முடியாது ப்ரோ. எனக்கு தெரிஞ்சது என் அனுபவத்தில் சொல்கிறேன். அதனால் இது ரைட்டாக தப்பான கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் ப்ரோ. அதே மாதிரி இப்போ ரொட்டேட்டர் ஓட்டுறீங்கன்னா வச்சுக்காங்க, ஓரம் 2 சுற்று பார்ட்டி ஓட்ட சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டே ஓரம் ஓட்டிப்பிடுங்க ஒரு சுற்று, அப்புறமேட்டு ஏகத்துக்கு ஒரு சால் பிடிச்சி ஓட்டுங்க. ஓகேவா? ஒரு வயலையும் ஓட்டிட்டு கடைசியாக ஒரு சுற்று ஓட்டாதீங்க. அது என்ன தப்பு ஆகும்னா, ரொட்டேட்டர் வந்து ஒன் சைடாக போகும், மரப்பு பக்கம் ஹைட்டாக இருக்கும், காட்டு பக்கம் பதுங்களாக போகிற மாதிரி இருக்கும். ஒரு தண்ணி கட்டுற வயலாக இருந்தால் வந்து அந்த ஓரத்தெல்லாம் தண்ணி ஏறாதுன்னு வச்சுக்காங்களா. அதனால் ஒரு சுற்று ஓட்டிட்டு 2வது சுற்று உடனே ஓட்டிவிடுங்க, கடைசியாக ஓட்டாதீங்க. அப்போ தான் அந்த பள்ளமேடில் ஒரே மட்டமாக இருக்குன்னு வச்சுக்காங்களா. இது ரைட்டாக தப்பான்னு என்னன்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்க ப்ரோ, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அந்த
தம்பிகிட்ட நானே சொல்லிட்டேன், ப்ரோ தம்பி தயவு செய்து வந்து அந்த ஐடியா விட்டு போயிடாத, நீ என்ன பிளேடு போடுற, நான் வாழைக்கு சீட்டை போடுறேன்னா நீ அதையே போட்டுக்கா, தயவு செய்து எல்ஜி பிளேடு விட்டு போயிடாத தம்பி அப்படின்னு சொல்லிட்டேன் ப்ரோ. அதனால் வரலுக்கெல்லாம் நான் எல்ஜி பிளேடை யாருமே ப்ரிப்பேர் பண்ணாதீங்க ப்ரோ, வேண்டாம், நீங்களே அனுபவிச்சிருப்பீங்க. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அதே மாதிரி எடுத்து போட்டு அனுபவிக்க போகிறாங்க, வேண்டாம் அந்த பிளேடு வேண்டாம். எல் யூஸ் பண்ணுங்கள், சி யூஸ் பண்ணுங்கள், நல்ல லைஃப் நல்ல டெப்த் ப்ரோ. ஓகே ப்ரோ, கீழே இறங்கி காட்டுறேன். வண்டி அதுக்கிட்ட எங்கேயாச்சும் போயிடாத, நேராக போ ப்ரோ. டெப்த்து பாருங்கள் எவ்வளோ எடுத்துக்கிட்டு வருது, எவ்வளோ ஆழம் முடிஞ்சு எடுத்துக்கிட்டு வருது பார்த்தீங்களா. நல்லா ஒரு 3/4 அடி பக்கமாக டெப்த் எடுக்குது ப்ரோ. வண்டி ஒரே ஆர்பிஎம் கிளியராக ஓடிட்டு இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறமேட்டு ஒரு நண்பர் கேட்டுட்டாரு, ப்ரோ சைலன்சர் எங்கே ப்ரோ வண்டி காணாமல் பாருங்க ப்ரோ, சைலன்சர் சரிதா, அது எதுக்கு இப்படி ஆல்ட்ரு பண்ணி போட்டோம்னு வச்சுக்காங்களே, அடிக்கடி இந்த தென்னந்தோப்பு போடுறோமா சைலன்சர் வளைஞ்சு போயிருக்கு ப்ரோ. அதனால் அதுக்காட்டி வண்டி ஒரு பக்கம் போயிடுச்சு, வளைஞ்சு போயிடுதுன்னு சொல்லி நான் வண்டி எடுத்து ஒரு 2 வருஷத்துலேயே இது மாதிரி ஆல்ட்ரு பண்ணி போட்டேன் ப்ரோ. இது மாதிரி நோவா சீரிஸ் வச்சுக்கிறீங்க, இந்த சைலன்சர் மப்ளஸர் உள்ளேயே வச்சு வெறும் பைப் மட்டும் வெளியே வருதில்ல, அந்த வண்டிக்காரெலாம் இது மாதிரி ஆல்ட்ரு பண்ணி போட்டுக்காங்க ப்ரோ, சூப்பராக இருக்கும். பின்னாடி வியூ பாயிண்ட்டும் அருமையாக இருக்கும், அப்படியே ஓட்டுறதுக்கு ஒரு எந்த வண்டியிலுமே சைலன்சரும் கீழே கொடுத்துருக்க மாட்டாங்க. நானே இதை வந்து ஒரு பஞ்சாப்கார நண்பர் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தார், அதை பார்த்தா நானும் இந்த டெக்னிக் பண்ணணும்னு வச்சாங்களே. ஆனால் பண்ணதுல தான் சைலன்சர் கட் ஆகிறதோ உள்ள வியரில் ஆகிறதோ எந்த பிரச்சனையுமே இல்லை ப்ரோ, சூப்பராக இருக்குது. இதை எப்படி சொல்கிறது, எதுலேயுமே மாட்டாதுன்னு வச்சுக்காங்களா, பத்திரமா பேட்டரி பாக்ஸ் அடியில் இருக்கும். ஒரு லாரியில் சைலன்சர் தான் எப்படி இருக்கும் பார்த்துருக்குறீங்களா, அதே மாதிரி தான் ப்ரோ இருக்கும் சைலன்சர். நிறைய நம்பர் கேட்குறீங்க, ப்ரோ நோவோவில் எங்கே ப்ரோ உங்கள் வண்டியில் சைலன்சர் காணோம் அப்படின்னு. சைலன்சர் கீழே அப்படியே பேட்டரி பாக்ஸ் கீழே அப்படியே கொண்டு போயிட்டு ப்ரோ. அது பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேட்டரி பாக்ஸ் மேலே வந்து வளைஞ்சி போகிற மாதிரி இருக்கும். அதனால் நான் கம்பெனி ஃபிட்டிங்கை அப்படியே கழட்டி வீட்டில் வச்சுட்டு அசம்பிள் பண்ணி இதை நானே செஞ்சு போட்டேன் ப்ரோ. அந்த சைலன்சர் கிட்ட இதை மாதிரி நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி போட்டுக்காங்க ப்ரோ. முன்னாடி பார்க்குறதுக்கு அப்படியே வியூ பாயிண்ட்டும் சூப்பராக இருக்கும், எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஒரு மட்டை மாட்டினா அந்த சைலன்சர் பைப் உடையாது, அருமையான லைஃபு. ஏன்னா முன்ன வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மட்டை மாட்டினா சைலன்சர் பைப்பு வளைஞ்சி போயிடும், அதை நிமித்துவோம். அதே மாதிரி தொடர்ந்து ஒரு 4 ஆயிட்டு 5 ஆயிட்டு நிமித்தினா இப்போ உள்ள மப்ளஸர் இருக்குது ப்ரோ, அந்த மப்ளஸர் கிராக் ஆகி போயிடுது. அப்புறமேடம் யோசனை பண்ணி பார்த்துட்டு தான் சரி பஞ்சாப்காரர் வர்ற நண்பர் போட்டிருந்தாரு, அதே மாதிரி போடலான்னு பார்த்தா அது செட் ஆகல, அதிகம் வேறு மாதிரி போட்டிருந்தாங்க. அப்புறம் நான் எனக்கு பிடிச்ச வாட்டத்தில் நான் இப்படி பேட்டரி பேக் கீழே போட்டேன். அவங்க வந்து அப்படியே பின்னாடி கொண்டு போய் ரொட்டாட்டர் பக்கம் வர மாதிரி விட்டாங்க, அது எனக்கு பிடிக்கல. அதனால் அப்படியே பேட்டரி பேக் கீழே விட்டுட்டுன்னு வச்சுக்காங்களேன். அது மாதிரி நீங்களும் ஆல்ட்ரு பண்ணி போட்டுக்காங்க, நல்லாயிருக்கும். ரொட்டாட்டரும் ஃபுல்லாக டெப்த் இருக்குது ப்ரோ, ஃபுல் டெப்த் எடுக்குது. வண்டியும் ஒரு 1.5 RPM நான் ஸ்டாப்பாக டவுன் ஆகுது. இது மாதிரி குறவு அளவுக்கு தான் இந்த பிளேடு ஆகும்னு நினைக்கிறேன் ப்ரோ. அதனால் எல்லாத்துக்கும் இதே மாதிரி கிடைக்கும்லாம் சொல்ல முடியாதுல்ல. அதனால் இந்த பிளேடு வேண்டாம், நீங்கள் வந்து சி டைப் யூஸ் பண்ணுங்க, இல்லை எல் டைப் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு பெஸ்ட்டு லைஃப். இந்த பிளேடு வந்து 24 மணி நேரம் 25 மணி நேரம் ஓடி இருக்குது, இன்னும் ஒரு 25 மணி நேரம் தான் ஓடுன்னு நினைக்கிறேன். சைடு பட்டை வேறு காலி ஆகிடுச்சு.
இப்போ சைடு பட்ட இவ்வளோ பணம் போட்டு புது பிளேட் எடுத்து போகிறதா என்ன பண்ணுறதுனே தெரில. எப்போ அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஏதோ ஒரு பிளான் வரும். பிளான் வந்தால் வீடியோவில் என்ன பண்ணி எப்படி ஆல்ட்ரு பண்ணிக்கிறதுன்னு வீடியோவில் சொல்கிறப்போ நம்ம இந்த பிளேடு போட்டோம்னா 4.5 லிட்டருக்கு மேலே தான் டீசல்லாம் சிக்கன் ஆகணுங்கிறதெல்லாம் சுத்தம் பொய். ஓகேவா? 4.5 லிட்டருக்கு மேலே டீசல் போவோம். வரலுக்கு செட் ஆகாது. ஒன்லி சேடைக்கு மட்டும்தான் ஆகும் நண்பா. ஓகே நண்பா, அவ்வளோதான் முடிஞ்சுது. ஒரு 4 சுற்று ஓட்டினா வேலை முடியுது. அந்த ஒரு 2 நாள் ஓடி வச்சுக்கிறோம். அடுத்து சைட்டு ஒரு ரொட்டேட்டர் வளர்க்குது, அதுதான் போகணும். ஓகே நண்பா, அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தாலோ எதாவது தப்பாக பேசியிருந்தாலோ கமெண்ட்டில் சொல்லுங்க ப்ரோ. என்னால் முடிஞ்சதை திருத்திக்கிறேன். ஓகே ப்ரோ, அவ்வளோதான். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அவ்வளோதான். எல்லாம் ஓரளவு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். அதே மாதிரி ரொட்டேட்டர் ஒரு சுற்று ஓட்டிட்டு ஓரம் வந்து இன்னொரு சுற்று ஓடும் போது இது மாதிரி ஒரு 1/2 அடி விட்டுட்டு ஓட்டுங்க. அது எதுக்கு சொல்கிறேன்னா அப்போ தான் வந்து ரொட்டேட்டர் வந்து நல்லா டெப்த் எடுக்கும். வேறு தெரியுதா? 2வது சுற்று ஒரு சுற்று ஓட்டி 2வது சுற்று எடுத்துகிட்டு வரேன். அப்போ தான் வந்து அந்த சைடு பட்டை 1/2 அடி உள்ளே பிடிச்சி எடுத்தோம்னா சைடு பட்டை நான் நல்லா டெப்த்தாக இருக்கும். அந்த வெட்டின இடத்துல இறங்கணும்னு வச்சுக்காங்களேன். அப்போ வந்து நம்ம எதிர்பார்க்குற ஆழம் வந்து கரெக்டாக கிடைக்கும். அதுக்கு தான் ஏற்கனவே ஒரு சுற்று ஓட்டிட்டோம் ப்ரோ. இன்னொரு சுற்று அதுலேயே ஓட்டாதீங்க. ஒரு 1/2 அடி ரொட்டேட்டர் நவுத்தி தாரையை மாற்றி போட்டு ஓட்டுங்க. பர்ஃபெக்டாக இருக்கும் ப்ரோ. ஊறப்பட்ட பில்லு பாருங்கள், வெறும் பில்லாக தான் தெரியுது. ஆனால் 2 நாளைக்கு முன்னாடியே ஓட்டுவோம். எப்படி சொல்கிறது, பில்லெல்லாம் செத்து போச்சு ப்ரோ. இருங்க, நான் வண்டியை விட்டு இறங்கி உங்களுக்கு எவ்வளோ டெப்த்து போகுதுன்னு வீடியோவில் காட்டுறேன் ப்ரோ. இன்னொரு நிமிஷம் ஆகட்டும், நான் அப்புறம் இறங்கி வீடியோ காட்டுறேன். ஓகே நண்பா, பாய், டேக் கேர். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அப்படியே வெளியே போயிட வேண்டியதான். காட்டியும் நான் ஆல்ரெடி இந்த ஓரம்லாம் 2 சுற்று ஓட்டிட்டேன் ப்ரோ. ஆனால் காட்டுக்காரர் இன்னொரு சுற்று ஓரம் இன்னொரு சுற்று ஓரம் போனார். இன்னொரு சுற்று ஓரமாக போனதுனால நான் சொன்ன மாதிரி டேப்ரா எப்படி இருக்குன்னு பாருங்களா. இந்த பக்கம் பள்ளமாகவும் இந்த பக்கம் மேடாகவும் இருக்குது. இதுதான் நான் வேணானே. ஆனால் காட்டுக்காரர் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்ட்டு அதுக்கு மேலே நாம் எதுவும் சொல்ல முடியாது. காட்டுக்காரரே கேட்கும்போது நாம் அப்புறம் அதுக்கு வரும்போதே பண்ணிட்டு போக வச்சோம் ப்ரோ. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம ஊருக்கு மழை ப்ரோ. ஒரு அரோட மழை இருக்கும். அதனால தான் கொஞ்சம் மண்ணெல்லாம் நப்பாக இருக்குது. இல்லைன்னா நான் உட்காந்து ஓட்டவே முடியாது. அவ்வளோ புழுதி பறந்துருக்கும். அப்படியே ரொட்டேட்டர் நோட்டில் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே போயிடும். அப்படியே நோட் பண்ணியாச்சு. ஓகே ப்ரோ, மீண்டும் நல்ல வெட்டிகள் பார்ப்போம். பாய், டாடா.